Hi friends, welcome to our channel HowToFinally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால டெய்லி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வர நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசின் சார்பா போக்குவரத்து கழகத்துறையின் சார்பாக ஒரு புதிய செய்தி வெளியீடு வந்திருக்கு. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாம இப்ப பாத்துருவோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் பயணிகளின் பேருந்து சேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு 1666 அடிச்சட்டங்கள் கொள்முதல் செய்வதற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது என மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் தகவல் அப்படின்னு ஒரு செய்தி வெளியீடு வந்திருக்கு. இதுல 1666 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஊருக்கு எத்தனை பேருந்துகள் வருது அப்படின்னு நீங்க இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாத்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் விவரமா சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி ரூபாய் 371.16 கோடி மதிப்பீட்டில் 1666 புதிய பேருந்துகளின் அடிச்சட்டங்கள் கொள்முதல் செய்வதற்கு உற்பத்தியாளர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூபாய் 371.16 கோடி மதிப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளை மேம்படுத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு, அதாவது விழுப்புரம் 344 பேருந்து, சேலத்துக்கு 84 பேருந்துகள், கோயம்புத்தூருக்கு 263 பேருந்துகள், கும்பகோணத்திற்கு 367 பேருந்துகள், மதுரை 350 பேருந்துகள், திருநெல்வேலி 242 பேருந்துகள் என மொத்தமாக நகர மற்றும் புறநகர் பேருந்து சேவைகளுக்காக 1650 அடிச்சட்டங்கள் கொள்முதல் செய்வதற்கும் மலைவாழ் மக்களின் போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து, அதாவது கோயம்புத்தூர் கழகத்திற்கு பிரத்யேகமான 16 அடிச்சட்டங்களும் ஆக மொத்தமாக 1666 அடிச்சட்டங்கள் கொள்முதல் செய்வதற்கு உற்பத்தியாளர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலைவாழ் மக்களுக்கு, அதாவது கோயம்புத்தூர் கழகத்துக்கு அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு 16 பேருந்து சொல்லியிருக்காங்க. இதுல எக்ஸ்க்ளூசிவா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த முயற்சிகளின் மூலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் மூலமாக வழங்கப்படும் பொது பேருந்து சேவைகள் நாட்டில் முதன்மையான நிலைக்கு உயர்த்திடும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது நாட்டிலேயே இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம தமிழகம் தான் முதன்மையா திகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க நம்ம போக்குவரத்து துறை சார்பா வந்திருக்க ஒரு புதிய செய்தி. ஆக உங்க ஊருக்கு நீங்க எத்தனை பஸ் வரப்போகுது அப்படின்னு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க அந்த குரூப்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.